இன்னைக்கு மார்னிங் ட்விட்டரில் ஒரு சினி ட்ராக்கிங் பேஜில் இருந்து இந்த வருஷத்தோட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிகஸ்ட் மூவி விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸால் தள்ளி போக போகுதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை பார்த்து ஏஜிஎஸோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பத்தி கோட்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் பக்காவாக போயிட்டு இருக்கு, 24/7 இந்த படத்துக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம்னு போட்டிருந்தாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த சினி அப்டேட் பேஜ் கோட்டை பற்றி சொல்ல வேற ஒரு படத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதேமாதிரி சேம் த்ரெட்லேயே ஃபேன் ஒருத்தர் அடுத்து கோட்டோட அப்டேட் எப்போ வரும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு அர்ச்சனா கல்பத்தி ஆகஸ்ட் 1 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக் லாஸ்ட்லேருந்து கோட்டோட தேர்ட் சிங்கிள் இல்லை டீசர் பற்றின அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி தளபதி விஜயோட படங்களுக்கு டீசர் ரிலீஸ் ஆகிறது கிடையாது. ஸோ கோட் டீம் என்ன மாதிரி அப்டேட்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு சரியாக 38 டேஸ் தான் இருக்குது. ஏஜிஎஸ் பிளான் பண்ணி பக்காவாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கோட்டோட ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 3 வீக்கில் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 15 அதுக்கு முன்னாடி டேட்ஸில் வச்சா போலீஸ் செக்யூரிட்டி பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆகஸ்ட் 16 இல்லை 17 டேட்டுக்கு மேலே நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. படம் பிளான் பண்ண மாதிரி செப்டம்பர் 5 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். வணங்கான் படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் கமாச்சி இப்போ ட்வீட் போட்டிருக்காரு. வணங்கான் படம் செம்மையாக வந்திருக்காம், இது டேரக்டர் பாலாவோட ஒரு கம்பேக்காக இருக்கும், அருண் விஜய் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேஞ்சிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வணங்கான் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் இப்போ ஆகஸ்ட்டில் ஓவர் க்ரௌடடான படங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த படம் செப்டம்பர் மந்த்துக்கு தான் தள்ளி போகும். செப்டம்பரில் இந்த வணங்கான் டீம் எந்த டேட்டை லாக் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அருள்நிதி லீடாக ப்ளே பண்ணுற டிமாண்டி காலனி படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ரன் டைம் 2 hours 24 minutes. ஏற்கனவே அஜய் ஞானமுத்து டைரக்ஷன் பண்ண கோப்ரா படத்துக்கு 3 hours கிட்ட ரன் டைம் இருந்துச்சு. பட் இப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் குறைச்சி பக்காவான ஒரு கிறிஸ்ப் ரன் டைமுக்கு இந்த டிமாண்டி காலனியை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டிமாண்டி காலனி பார்ட் 1 மாதிரியே இந்த பார்ட் 2 இருக்குதா இல்லையான்னு. மாரி செல்வராஜோட வாழை படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் இன்னைக்கு ஈவினிங் லான்ச் பண்ண போகிறோம்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. வர ஆகஸ்ட் 23 அன்னைக்கு இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது.